இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறோம். மேலே வந்து ஐ பட்டனில் கொடுக்குறோம். நீங்கள் வந்து அதை வாட்ச் பண்ணி தொட்டு கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த செய்முறைக்கு வரலாம். நண்பர்களே பாருங்கள், இந்த இலை வந்து இந்த மாதிரிக்கு நம்ம போட்டு நல்லா நீட்டாக உரலை போட்டு ஆட்டிக்கணும். ஆட்டி அதை அப்படியே நெவுளில் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஈரத்தனம் சுத்தமாக போன பின்னாடி ஒரு 2 to 3 நாள் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சேகரித்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு எண்ணெய் எப்பெல்லாம் தேவைப்படுதோ தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ லேசாக குதிப்பத அளவுக்கு விட்டு இறக்கி வச்சு இது தேவையான அளவு அதில் போட்டு நம்ம முடிக்கி தேய்க்கலாம். இதில் இருக்கிற பச்சைத்தன்மை அப்படியே அதில் இறங்கிரும். அதற்காகத்தான் இந்த மாதிரிக்கு நாங்கள் தலையை வந்து ஆட்டுறோம். இந்த உருளை போட்டு நல்லா ஆட்டிக்கணும். ஆட்டி நெவில் காய வைக்கணும். நண்பர்களே, ஆட்டி எடுத்தாச்சுங்க. 13 மூலிகையும் ஆட்டி எடுத்துட்டோம். இது அப்படியே நம்ம சரி நெல்லிக்காய் சூடு இப்போ சாக்கில் போட்டு நம்ம காய வைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு பெராத்து நிறையா வந்திருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு நம்ம நெல்லிக்காய் சூடு பிடிச்சி காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் போடணும். அது எப்படின்னு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இதை காய வச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். மக்களே பாருங்கள், எல்லாம் ஆட்டியாந்து நீட்டாக அப்படியே குட்டி குட்டியாக பண்ணி வச்சிட்டோம். இதை நல்லா காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் அந்த ஈரப்பசம்லாம் சுத்தமாக போன பின்னாடி நம்ம எண்ணெயில் போட்டு செய்யக்குள்ள உங்களுக்கு அந்த அதில் உள்ள இருக்கிற அந்த இயற்கையான சத்து அப்படியே கிடைக்கும். தீஞ்சும் போகாது. அதே மாதிரி எண்ணெயும் வந்து ரொம்ப முருவி போகாது. அதனுடைய எண்ணெயினுடைய தன்மை அது அப்படியே இருக்கும். இதனுடைய தன்மை அப்படியே இறங்கும். இது வந்து அதிகமான இது ஒரு நம்மளுக்கு சத்து அப்படியே இறங்கும் எண்ணெயில். உங்களுக்கு எண்ணெய் காய்ச்சிருப்போம். இதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எண்ணெய் காய்ச்சறதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.